டேய் மணி 3 ஆயிட்டடா. உன் கையில தான் வாட்ச் கட்டிருக்க பாரு. ஏன்டா இன்னும் 3 ஆக மாட்டேங்குது? அது ஆகும்போதுதான் ஆகும். ஆமா உன் இஷ்டத்துக்கு ஆகாது. இவன் எதுக்கு 3:30 மணிக்காக காத்துக்கிட்டு இருக்கான்? டேய் முன்னால 3:30 மணினா தலைதறிக்க ஓடுவேன். இப்ப என்ன 3:30 மணிக்காக காத்துக்கிட்டு இருக்க? சும்மாதான்டா போர் அடிக்குது. 3:30 வயலுக்கு போகணும். அதான் 3:30 இப்போ அவனு காத்துக்கிட்டு இருக்கேன். வயலுக்கு போகணும்னு காத்துக்கிட்டு இருக்கியா இல்ல டீச்சர் வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கியா? சரி சரி அப்பெல்லாம் இல்லடா. 2-3 நாளாவே உன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே. சரி சரி அப்பெல்லாம் ஒண்ணு இல்லடா. முன்னால 3:30 அந்த பிள்ளை உன்னை தேடி வந்தனா நாய் மாதிரி விழுவ. இப்ப என்னடா நீ காத்து நிக்கிற? சே நான் அந்த பிள்ளைக்காலம் காத்திருக்கலடா. சும்மா சும்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி அப்ப நான் வீட்டுக்கு போறேன்டே. ஒரு அடி எடுத்து வச்ச 8 அடி மிதிச்சிருவேன். ஒழுங்கல இருந்து நில்லு. எனக்கு வேலை கிடக்குடா. ஏறே இதோட பெரிய வேலை இல்ல. சைட்ல இருந்து நில்லு. நான் ஒத்தையில காத்துனா ஒரு மாதிரியா நினைப்பாங்க. நீ வந்து நில்லு. ஓ உனக்கு காவலு நான் 8 அடி மிதிச்சிருவேன். ஒழுங்கு நில்லு. 3 ஆயிட்டாடா. ஆக மாட்டேங்குதுடா. அதனடா டென்ஷனா இருக்குது. டீச்சர் வந்துட்டாடா. வந்துட்டாளா? ஆனா உன்னை கவனிச்சியாடா? என்ன காலம் எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தியா? என்ன சொல்ல வர? இல்ல அந்த புள்ள 1.5 வருஷமா கேவலப்பட்டாலும் பரவாயில்லன்னு உன்னையே சுத்தி சுத்தி வந்தது. நீ ஏறது கூட பார்க்க மாட்டேன்னுட்ட. இப்ப அந்த புள்ள ஒன்ன ஏறது பார்க்க மாட்டேங்குது. நீ சுத்தி சுத்தி வார. பாத்தியா? கொஞ்சம் கிட்ட தள்ளி வா. மாட்ட கிட்ட தள்ளி வான்னு சொன்ன. நீ எட்டிட்டு மிதிப்ப. நீ வரட்டாலும் மிதிப்பேங்க. தள்ளி வா. மறுபடி சொல்லு. வேண்டாம். இன்னைக்கு தாடி பிடிச்சு ஒன்னு வச்சுக்க. தொலைச்சு என்னவா எட்டிட்டு மிச்ச? சத்தியமா சொல்லுதண்டா அந்த பிள்ளை உன்னை ஏறட்டே பார்க்காது. வாய இங்க வாய. நீ சத்தியமா சொல்ற அந்த பிள்ளை உனக்கு கிடைக்காது. வந்துரு கோத்த கலப்பாத. சத்தியமா அந்த பிள்ளை உனக்கு கிடைக்காது. நில்லுடா. ஆதிரா ஏன் தூரத்துல போற? ஒன்னதான் கேட்க. எதுக்கு தூரத்துல போற? ஆதிரா ஆதிரா ஏன் தூரத்துல போற? என் கூட பேசினா உங்களுக்கு கௌரவ குறைச்சல் இல்ல. நான் காதாம்பரி பொண்ணு, பேயி, பிசாசுக்கு பிறந்தவா. அதுவும் இப்படி பொது இடத்துல வச்சு பேசினா உங்களுக்கு கௌரவ குறைச்சல் தானே? அது நான் வீட்டுக்கு போகணும். வழிய விடுங்க. இப்போ நீ பாட்டி வீட்டுக்கு போறியா இல்ல நீ தங்கிருக்க வீட்டுக்கு போறியா? எனக்கு எந்த சொந்த பந்தமும் கிடையாது. நான் அனாதை. தனியா தான் இருக்கேன். என் வீட்டுக்கு தான் போறேன். இப்ப என்ன? சரி சாரி. எதுக்கு சாரி? இந்த மாதிரி நீ அங்கிட்ட பேச மாட்டியா? நான் யாருக்கும் தொந்தரவா இருக்க விரும்பல. ஆதிரா நான் வீட்டுக்கு போகணும். வழிய விடுங்க. முடியாது. ஏன் அப்படி பாக்குற? என்கிட்ட பேசுறது உங்களுக்கு அவமானமா இருக்குன்னு சொன்னீங்க. என்னால யார அவமானப்பட வேண்டாம். வழிய விடு தருண். இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ப்ளீஸ் தருண், உங்ககிட்ட கையெடுத்து கும்பிடுது. இதுக்கு மேல காயப்படுறதுக்கு என் மனசுல ஒண்ணு இல்ல. என்ன விட்டு தருண். அதான் சரி சாரின்னு சொல்றேனே. எனக்கு உண்மையில எந்த கோவமும் இல்ல. ஆனா திரும்ப காயப்பட்டா செத்துருவேன் தருண். விட்டு தருண். என்னாலதான் உனக்கு அவ்வளவு கஷ்டம். இல்ல தருண், என்னால. நான் தான் என் கஷ்டத்துக்கு காரணம். அதான் ஒதுங்கி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இப்ப எந்த ஆசை பாசமும் இல்ல. ஒன்னே ஒண்ணு, அப்பா கண்டுபிடிச்சு அவரு கூட போயிடணும். அவ்வளவுதான். கண்காணாத இடத்துக்கு போயிடணும். இந்த ஊரு வேண்டாம், உலகமும் வேண்டாம். அப்பா கூட நான் போயிருவேன். அப்பா கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் நான் அங்க இருப்பேன். அப்புறம் உன் கண்ணிலே பட மாட்டேன். கவலைப்படாத. அப்புறம் நான் உனக்கு என்னைக்கு தொந்தரவாவே இருக்க மாட்டேன். பேசுற வேண்டாம். உடஞ்சது உடஞ்சதாவே இருக்கட்டும். ஒட்ட வைக்க முயற்சி பண்ணாத. நல்லா இருக்காது. அது பழைய தன்மையை அடையாது. விட்டுரு. நான் ஒண்ணு விரும்பலையே. நானும் என்ன விரும்ப சொல்லி கேட்கலையே. நீ விரும்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சாதாரணமா பேச வேண்டியதானே? முடியல தரு. என்னால முடியல. என்னால உன்கிட்ட சாதாரணமா பேச முடியல தரு. ப்ளீஸ் என்ன விட்டு தரு. என்ன காயப்படுத்தாத. சரி போ. நான் உன் முகத்துல முடிக்க மாட்டேன். என் மனசுல ஒண்ணு இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்.
உன் மனசுல இருந்து என்ன தூக்கி எறிஞ்சதுக்கு. இல்லைன்னா காலத்துக்கு குத்துணர்ச்சியாவே இருந்திருக்கும் எனக்கு. ஆமா, என் மனசுல நீ இப்ப இல்ல. ஆதிரா, ஏன்டி இப்படி பேச வைக்கிற? நான் ஏன் உன்னை பார்த்த பற்றி இப்ப பேசுறேன்? எனக்கே தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் உன்னை எப்ப பாப்போன்னு இருந்தது. ஆனா உன்னை பார்த்தா மட்டும் நான் இப்படி பேசுறேன்னு ஏன்? ஐயோ, யாரையுமே காயப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிட்டு என்ன உசுறு காதலிச்ச உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்காத. இல்ல, இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க மாட்டேன். நான் உன்னை பார்த்த உன்னை காயப்படுத்தியே கொண்டுருவேன். வேண்டாம் வேண்டாம். ஐயோ ஐயோ, இவனை காயப்படுத்திக்கிட்டே இருக்காத. என்ன மன்னிச்சுட்டு ஆயிரா. எங்க அப்பா கண்டுபிடிச்சு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிரு. இல்ல நானே உன்னை சாக அடிச்சிருவேன் போலயே. ஐயோ, கொஞ்சம் கலக்கும். இனி வீழ்வதா இல்லை வீழ்வதா, உயிர் வாழ்வதா இல்லை போவதா, அமுதென்பதா விஷமென்பதா, உன்னை அமுத விஷமென்பதா. நான் பைத்தியம். ஏண்டா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. என்னால உன்னை மறக்க முடியலடா. வலிய கொடுக்காதடா, இதுக்கு மேல வலிய கொடுக்காத, தாங்க முடியலடா. நான் போயிருந்தேன்டா, உன் கண்ணில் படாமலே போயிருந்தேன்டா. உன்னை என்னால மறக்க முடியலடா. சித்திரவதையா இருக்குடா. நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ்றத ஒரு மூலையில இருந்து பார்த்து சந்தோஷப்படலான்டா. அனாத மாதிரி இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்க. எவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் அனாத மாதிரி இந்த ஊர்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது உன் முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான்டா. கடைசி வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே வாழணுங்கிறதுக்காக தான்டா. அந்த பாக்கியத்தை கூட நீ எனக்கு கொடுக்க மாட்டேக்கல. போடா. போறேன், நான் போயது. நான் இங்க இப்படி இருக்கிற வரைக்கும் நீ என்னையும் வாழ விட மாட்ட, நீயும் வாழ மாட்ட. இதுக்கு ஒரு முடிவு கட்ட, இதுக்கு ஒரு முடிவு கட்ட. முடிவு எடுக்கிறேன். நான் எடுக்கிற முடிவுல நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவ. அத்தை, உள்ளதான் இருக்கேன், வாங்க. இன்னைக்கு போன காரியம் நல்லபடியா முடிஞ்சிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்திட்டேன். போனது யாராச்சு? என் அத்தையாச்சே. காப்பாத்தாம இருப்பீங்களா? நீ அழுதியோ? இல்லத்த, இல்லத்த, இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தாங்களா, ரொம்ப ஒர்க்கு, அதான் டயர்டா இருக்குது. இந்த அத்தை நீ சாதாரணமா நினைச்சிட்டல. டயர்டா இருக்க மூஞ்சிக்கும் நொந்து அழுதா மூஞ்சிக்கும் வித்தியாசம் தெரியும். எனக்கு தெரியும். இல்லத்த, இல்லத்த, விடு, எல்லாம் சரியாயிரும். காலம் அதுக்கான பதில உனக்கு கொடுக்கும். பூமி உருண்டை, எங்க சுத்தினாலும் வந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். ஒன்னு நம்ம கையை விட்டு போனா அழுது கூப்பாடு போடக்கூடாது. அதை விட பெஸ்டா கடவுள் நமக்கு தர போறாருன்னு அர்த்தம். வேண்டாத்த, போதும். உன்னை காயப்படுத்தியே பார்க்கிற ஒரு இதயம்னா உன்னை காயவே படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இதயம் உனக்கு கிடைக்கும். வேண்டாத்த, இதுக்கு மேல இந்த இதயத்தால எதையும் தாங்க முடியாது. அழாத அத்தை, நான் இருக்கேன்ல, உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டேன். அத்தை சொல்லு, நான் வேணா
கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடட்டுமா அத்தை? உங்ககிட்ட சொல்லாம போறதுக்கு என் மனசு இடம் கொடுக்காது. அந்த தப்பு நான் செய்யவும் மாட்டேன். எனக்கு தாயா கடவுளா வந்தவங்க நீங்க. அதான் உங்ககிட்ட சொல்லணும் போல இருக்கு. நான் என்ன கண்காணாத இடத்துக்கு போயிடட்டுமா அத்தை? அத்தை நீ நம்புதல்ல? ரொம்ப நம்புறத்த. என் அரவணைப்பிலே இரு. உனக்கு என்ன பண்ணணும் யாது பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன அம்மான்னு சொன்னியா சொல்லலையா? அழுதுக்கு ஒரு காலம்னா சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். அத்தலாம் கிட்டத்தட்ட 32 வயசு வரைக்கும் அழுதுருக்க. அழுகண்ணா உங்க வீட்டு அழுக எங்க வீட்டு அழுகெல்லாம் கிடையாது. கஷ்டம் அவமானம் எல்லாம் தான். அப்பெல்லாம் நினைப்பேன் நான்லாம் ஏன்டா பிறந்தேன்னு. கடவுள் நம்மளெல்லாம் படைச்சிருக்காருன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நான் நிறைய நினைப்பேன் என்னெல்லாம் படைச்சு இந்த கடவுள் என்னத்தை கண்டாருன்னு. ஏன்னா கஷ்டம் மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன்னா அப்படி ஒரு வேதனை. இங்க பாரு முத்து மாதிரி 3 பிள்ளைகள் இந்த பூமிக்கு வரணும்னு இருந்திருக்கு. என் மூலமா வரணும்னு இருந்திருக்கு. அவங்க கூட ஏதாவது சாதிக்கலாம்ல. அது மட்டும் இல்ல நான் வந்த போய்தான் என் மாமியாருக்கு வாழணுங்கிற எண்ணமே வந்திருக்கு. வாழவே கூடாது நினைச்சேன்னா என்னாலதான் என் மாமியார் வாழணும்னு இருந்திருக்கு. பாத்தியா நான் வாழக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் மூலமா இன்னொருத்தங்க வாழணும்னு இருந்திருக்கு. என் ஒருத்தியால எத்தனை பேருக்கு வாழ்க்கை கிடைச்சு தெரியுமா? செம்பவலி, தாமிலி, மீனா குட்டி நினைச்சு பாரு. கடவுள் படிச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? நான் இங்க வரலன்னு வச்சுக்கைய தம்பிலி நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த 2 கைப்பிள்ளையில வச்சுட்டு என்ன ஆயிருப்பான்னு யாருக்குமே தெரியாது. செம்பகவல்லி வாழ்க்கையே இழந்திருப்பா. வாழ்க்கை துணையே வந்திருக்காது. இப்படி தங்க மகராசா மாதிரி ஒருத்தன் வாழ்க்கையில வந்திருக்கவே மாட்டேன். மதனனை பத்தியா எவ்வளவு நல்ல குணம். அழக பார்க்காம மனசை மட்டும் பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காரு பத்தியா. இப்படி ஒருத்தங்களை இழந்திருப்பால செம்பகவல்லி. தமிழையே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி ஒரு புருஷன். அவ இழந்த காதலி இத்தனை வருஷம் கழிச்சுதான் கிடைக்கணும்னு அவளுக்கு இருந்திருக்கு. சொந்தம் பந்தம் எதுவுமே இல்லாம அவமானப்பட்டு தெருல நின்னா மீனா குட்டி. அவளுக்கு பாரு வாழ்க்கை. 3 குழந்தைக்கு தாய். இப்படி நம்ம படைச்சதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். அதனால நம்மளாம் ஏன் பிறந்தோம் எதுக்கு வளர்ந்தோம்னு சொல்லக்கூடாது. கடவுளுக்கு தெரியும் என்ன பண்ணணும் யாது பண்ணணும்னு. நீ வாழ்க்கைய கடவுள் கையில ஒப்படைச்சிட்டு நிம்மதியா வாழு. சந்தோஷமா வாழு. இளமையில தான் சந்தோஷமா இருக்க முடியும். இப்பமே நீ சந்தோஷமா இல்லைன்னா ஆடி பாடி உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. உன் மனசுக்கு என்னெல்லாம் செய்ய தோணுதோ செய். யாரும் இங்க உன்னை தடை போட மாட்டாங்க. இதை இழந்துறாத. சந்தோஷமா இரு. நடக்கது நடக்கட்டும். மீறி நடக்கத இந்த அத்தை பார்த்துக்கிடுவே. ஆனா உண்மையில சொல்றத நீங்க எனக்கு தாயா இல்ல கடவுளான்னு எனக்கு தெரியல. நான் 2 மாதம் உங்களை பாக்குறேன். உண்மையில குழப்பத்துல இருந்தேன். இப்ப தெளிவா இருக்கேன். நான் சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷமா இருப்பேன். குட். இப்படிதான் இருக்கணும். நான் இப்பதான் வந்திருக்கேன். மதனை நீங்க விட்டுட்டு போனாவ. நம்ம வீட்டுக்கு போமா வா. பாட்டி வீட்டுக்கா? பாட்டி வீட்டுக்கு தான் வா. மதன் என்ன வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காவ. அவளையும் கூட்டிட்டு வானாவ. அதான் நீ கூப்பிட வந்தேன் வா. அங்க சும்மா வா. சரிங்க அத்தை. அம்மா ஃப்ரெண்டு வீட்ல இருக்கேன். அப்புறமா பேசுறேம்மா. அம்மா எல்லாரும் இருக்காங்க. நான் அப்புறமா பேசுறேனே. ஐயா அந்த புள்ளைய பாத்தியா? அம்மா அத பத்தி பேசாதீங்கம்மா. ஐயா அம்மா சொல்றதை கேளு. என் அனுபவத்துல சொல்றேன். இப்படி புள்ள தேடி போனாலும் கிடைக்காது. உனக்கு ஒண்ணுன்னு தான் உசுர கூட பேச நினைக்காம உன்னை காப்பாத்ததுக்கு முன்ன வந்து நின்னா பாரு. அவன் வாழ்க்கையில வந்தா உன் கூட எல்லா விதத்திலயும் முன்ன வந்து நிப்பா. அதானம்மா பயமா இருக்குது. ஏயா இப்படி புள்ள தானே வேணும். இப்படி எனக்காக பண்ற புள்ளைய என்கிட்ட அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சொல்றீங்களா? ஐயா உன் குணத்துக்கு நீ நல்ல பாப்பையா. ஐயா கூட பந்தவளே அப்படி பாக்குற நீ உன் நம்பியாரோட நீ பார்க்காமலே விட்டுருவ. அம்மா என்னால அந்த புள்ளைய கஷ்டப்படுத்த முடியாது. நம்ம வீட்டுல அந்த பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்துட மாட்டா. அது மட்டும் இல்ல நம்ம வீட்டுல இன்னும் 2 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாம இருக்குது. அவங்கள வச்சுட்டு நான் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து எப்படிமா சந்தோஷமா வாழ வைக்க முடியும்? என்ன நம்பி வந்தவளையும் வேதனைப்படுத்தி கூட பந்தவளையும் வேதனைப்படுத்தி அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இன்னொன்னு இந்த பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு விரும்பல. அவ குழந்தை மனசு காரியமா அந்த பிள்ளை கண்ணீர் வடிச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன். வேண்டாம் விட்டுரு. அந்த புள்ள மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க வேற என்னையா? பாசம் வச்சா மட்டும் போதாதுமா. கண் கலங்காம பாக்கணும். அவ என்ன நம்பி வருவாமா? அவன் நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுல இருந்து அவ கஷ்டப்பட்டா நான் என்னால தாங்கிக்க முடியாது. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாதம்மா. ஐயா
உன்கிட்ட வாழ்ற பிள்ளை ஒரு நாள் கஷ்டப்படாது. அம்மாக்கு தெரியும். அந்த பிள்ளை உனக்கு எல்லா விதத்திலயும் பொருத்தமா இருப்பா. அம்மா சொல்றத கேளியா? அம்மா ப்ளீஸ்மா, வீணா ஆசையை வளர்த்து விடாதீங்க. சும்மா இருங்கம்மா. என் அக்கா மார்க்கு வேற கல்யாணம் முடியல. நீங்க சும்மா இருங்க. டேய், அவளுக்கு முடியலங்கக்காக உன் வாழ்க்கை நீ பணி வைக்க போறியா? நாளைக்கு அவ கல்யாணம் போட்டதுக்கு அப்புறம் உனக்காக வந்து நிப்பாளுவா? ஒருத்தி வந்து உனக்கு நிக்க மாட்டாளுவ. 14 வயசுல இருந்து பணம் ஏறி அதுல கரையத்தின 2 அக்கமார் வந்து எட்டி பார்க்காளுவல. ஏன் அவ சம்மந்திமார் 2 பேர் இருக்கதான் செய்தாளுவ. நான் என் சம்மந்திமாரை கட்டிக்கன்னு ஒருத்தியாவது வந்து சொல்லிருக்காளா? இன்னும் உன்கிட்ட இருந்து என்ன புடுங்கலாம்னு எதிர்பார்க்காளுவ. உன் அப்பாக்கும் உன் மேல ஒருத்தர் அக்கறை கிடையாது. உன் வாழ்க்கை உன் கையில தான் பாத்துக்க. அம்மா உசுரோட இருக்கும்போதே உனக்கு நல்லது பண்ண நினைக்கிறேன். இங்க பாரு, அதே மாதிரி ஒரு பிள்ளைய தேடி போனாலும் கிடைக்காது. ஒழுங்கா அந்த பிள்ளை கூட வாழ வழிய பாரு. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்லம்மா, என்னால முடியவே முடியாது. அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு அதை என்னால தாங்கிக்க முடியாது. அது துள்ளி குதிச்சு மாடு துள்ளிக்கிட்டு கிடக்குது. நம்ம வீட்டுல இருந்து அடைப்பட சொல்லுதியா? அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியும் இல்ல, வருமானமும் இல்ல. விட்டுரு. இதுக்கப்புறம் இதை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. அதுல அவனை நல்லா அனுசரிச்சு போவாடா. அம்மா, எதுக்குமா என்ன அனுசரிச்சு போகணும்? அவளை பார்த்தா கஷ்டப்பட்ட பிள்ளை மாதிரியமா தெரியுது. தேவதை மாதிரி இருக்கா. அதை எப்படிமா கஷ்டப்படுத்த முடியும்? அவ கண்ணுல கண்ணீர் வந்ததுன்னா எனக்கு ரத்தமே வரும். பரவாயில்லையா? என்ன ஆனாலும் சரி, அந்த பொண்ணை நான் எடுத்து பார்க்க மாட்டேன். அம்பன் செல்லி சேர்ந்துதான் கவிதை எழுதியது. எந்த முன்பு வந்துதான் பெண்ணாய் நிற்கிறது. பெண்ணே நீயும் பெண்ணா? பெண்ணாகிய ஓவியம் 2 கண்ணா? ஒவ்வொன்றும் காவியம் ஒரு 3ஆம் பிறையை சுற்றி தங்க ஜரிகை நெய்த நெற்றி பனிப்பூக்கள் தேர வைத்தாரடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது. உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. என் மனசுக்குள்ள இருக்கா போதும். இந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஒருவேளை அடுத்த ஜென்மோன்னு இருந்தா அப்பவும் நீ என் கண்ணில் பட்டா உன்னை வாழ வைக்கிற அளவுக்கு என்கிட்ட தகுதி இருக்கணும். அதுதான் நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன். நீ நல்லா இருக்கணும். காலையில ரொம்ப திட்டல வந்தீனா? திட்டின போய் தானே போனேன். இல்லைன்னா பம்பில் திட்டே இருந்திருப்ப. குழந்தை மாதிரி செட்டப் பண்றா. ஆமா, இந்த பொண்ணு அப்பாங்கல்ல யாரா இருக்கும்? ஹலோ, நாடா, அந்த பொண்ணு டீட்டெயில் வாங்கிட்டு போயிட்டாளா? இல்ல சார். அந்த பொண்ணு என்ன விவரம் சொன்னா? அவங்க அப்பா 2001 2002ல ஏட்டவோ கான்ஸ்டபிளாவோ இருந்தாங்களாம். அவங்க அப்பாவை காணுமா? சரி, நான் விசாரிச்சுக்கிட்டேன். பாத்துக்கு 2001 2002ல கான்ஸ்டபிள் இசையா? இதே ஸ்டேஷனா? அப்ப அப்படின்னா நீங்க பதவி உதவி கிடைச்சிருக்குமா அவருக்கு? அப்படின்னா யாரா இருக்கும்? சரி, நம்மளும் போய் தேடி பார்ப்போம். இது 2 நல்லா ஒப்பா கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.